2 நெப்பி 31 அதிகாரம் 31. கிறிஸ்துவுக்கு ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என நெப்பி சொல்லுதல். ரட்சிக்கப்பட மனுஷர்கள் கிறிஸ்துவையே பின்பற்றி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்று முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். மன திரும்புதலிலும் ஞானஸ்தானமும் இடுக்கமான மற்ற நெருக்கமான பாதைகளுக்கு செல்ல ஞானஸ்தானத்திற்கு பின் கட்டளைகளை கைக்கொண்டு வருபவர்களுக்கே நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஏறக்குறைய கிமு 559 முதல் 545. வசனம் 1. என் பிரியமான சகோதரர்களே, இப்பொழுது நெப்பியனாகிய நான் உங்களிடத்திலே சொல்கிறது என் தீர்க்க தரிசனங்களை முடித்து கொள்கிறேன். நிச்சயமாகவே வரப்போகிறவைகள் என அறிந்து சிலவற்றையே தவிர மற்றவர்களையே நான் எழுத முடியாத என் சகோதரனாகிய யாக்கோபின் வார்த்தைகளையும் சிலவற்றை தவிர எல்லாவற்றையும் எழுத இயலாது. வசனம் 2. ஆகையால் கிறிஸ்துவின் உபதேசங்களை குறித்து சில வார்த்தைகள் பேசுவதையே தவிர நான் எழுதிய காரியங்களையும் எனக்கு ஒருபோதும் மாணவைகள். வசனம் 2. ஆகையால் கிறிஸ்துவின் உபதேசங்களை குறித்து சில வார்த்தைகளை பேசுவதையே தவிர நான் எழுதிய காரியங்களை எனக்கு ஒரு போதுமானவைகளாக இருக்கின்றன. அதனால் என் தீர்க்க தரிசனங்களை தெளிவின்படியே நான் உங்களிடம் தெளிவாய் பேசுவேன். வசனம் 3. ஏனெனில் என் ஆத்துமா தெளிவானவைகளை களி கூறுகிறது. அப்படியே கர்த்தராகிய தேவன் மனுபுத்திரர்கள் மத்தியிலே கிரிகை செய்கிறார். ஏனெனில் கர்த்தராகிய தேவன் புரிந்து கொள்கிறதற்கு ஒளியை தருகிறார். அவர் மனுஷனுடைய பாவத்தின்படியே அவர் புரிந்து கொள்வதற்காக பேசுகிறார். வசனம் 4. ஆகையால் உலகத்தின் பாவங்களை நீக்குகிறவராகிய தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிற கர்த்தர் எனக்கு காட்டி தீர்க்கதரிசியை குறித்து உங்களிடத்திலே பேசினேன். எண்ணத்தை நீங்கள் கூற வேண்டும் என விரும்புகிறோம். வசனம் 5. இப்பொழுது தேவ ஆட்டுக்குட்டியானவர் பரிசுத்தமாயிருந்து எல்லா நீதியும் நிறைவேற்றும்படி தண்ணீரில் ஞானஸ்தானம் பெறுவது அவசியமாயிருக்கிறது. எனில் பரிசுத்தமானவற்றைகளே இருக்கிறது. வசனம் 6. அப்பொழுது என் பிரியமான சகோதரரே, தேவ ஆட்டுக்குட்டியானவர் தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெற்றதனால் எல்லா நீதியும் நிறைவேறிட்டனரே என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 7. அவர்கள் பரிசுத்தர் என்று நீங்கள் அறிந்திருக்கவில்லை. அவர் பரிசுத்தமாயிருந்த போதிலும் வசனம் 7. அவர் பரிசுத்தர் என்று நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? அவர் பரிசுத்தராயிருந்து போதிலும் மாம்சத்தின் பிரகாரமாக பிதாவுக்கு முன்பாக தம்மையே தாழ்த்தினார் என்பதையும் மனு புத்திரர்களுக்கு காண்பித்து பிதாவினுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறவர் என்று அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். வசனம் 8. ஆகையால் அவர் தண்ணீரிலே ஞானஸ்தானம் பெற்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் மறைவின் வடிவத்திலே அவர் மேல் இறங்கினார். வசனம் 9. அது அவர்களை பிரவேசிக்க வேண்டியதுமென்று அவர்கள் முன்பாக அவர் எடுத்துக்கொண்ட வழியின் இடுக்கையிலும் வாசலிலே மற்றும் மனுபுத்திரருக்கு மற்றும் காண்பித்தது. 10. அவர் மனுபுத்திரரை நோக்கி என்னை பின்பற்றி வாங்கள் என்றார். அவர்களை
பிரியமான சகோதரர்களே, பிதாவின் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். சித்தமுடையவர்களாய் இயேசுவை பற்றி பின்பற்ற முடியும். வசனம் 11. பிதா சொன்னதாவது, திரும்புங்கள், என் நேசகுமாரனின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள். வசனம் 12. குமாரனின் சத்தம் எனக்கு உண்டாகி சொன்னதாவது, என் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று கொள்பவன் எவனோ அவனுக்கு என்னையே போலவும் பிதா நான் செய்யத்தக்க நீங்கள் கண்ட காரியங்களை செய்யுங்கள். வசனம் 13. ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே, உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உங்களில் வசனம் 13. என் பிரியமான சகோதரர்களே, உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உங்களில் கர்த்தருக்கு ரட்சிப்புமானவரின் வார்த்தைகளின்படியே அவர்களை பின்பற்றி தண்ணீருக்குள் மூழ்கி போயிற்று. ஞானஸ்தானத்திலேயே கிறிஸ்துவினுடைய வசனம் 13. ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே, உங்களுடைய பாவங்களை மனம் திரும்பி உங்களை கர்த்தர் ரட்சித்து வருமாகிய வார்த்தைகளின்படி அவரை பின்பற்றி தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்தானத்தினாலேயே கிறிஸ்துவனுடைய நாமத்தை தங்கள் எடுத்துக்கொள்ள மனது உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என பிதாவுக்கு சாட்சி அளித்து தேவ சமூகத்தில் உள்ளத்தின் முழு நோக்கத்தோடு மையமல்லாமல் புரியாமலும் அஞ்சிக்காமலும் போல் ஆயிற்ற விருப்பத்தோடும் இருந்த குமாரரை பின்பற்றுவீர்களானால் இதோ பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாஞ்சிக்காமல் போலாயிற்று விருப்பத்தோடும் இருந்து குமாரனையும் பின்பற்றுவீர்களானால் இதோ பரிசுத்த ஆவியானவரில் பெற்றீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். அதன் பின்பு அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் வரும். பிறரும் நீங்கள் அதன் பின்பு அக்கினியிலே பரிசுத்த ஆவியானவரே ஞானஸ்தானம் வரும். பிறருக்கு நீங்கள் தூதர்களின் பாஷைகளை பேசி இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு துணை எழுப்பி முடியும். வசனம் 14. ஆனால் இதோ நான் பிரியமான சகோதரரே, குமாரனுடைய வார்த்தைகளை எவ்விதமாய் எனக்கு உண்டாகி சொன்னதாவது, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி தண்ணீரில் ஞானஸ்தானம் மூலமாக என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ள சித்தமாய் இருக்கிறீர்கள் என்று பிதாவுக்கு சாட்சி கொடுத்து பரிசுத்த ஆவியானவராலும் அக்கினியாலும் ஞானஸ்தானம் பெற்று கொண்டு தூதர்களின் பாஷைகளை புதிய பாஷைகளையும் பேச முடிந்து பின்பு சொன்ன மறுதலிப்பின் என்னை மறுதலிப்பீர்களானால் நீங்களும் என்னை அறியாமல் இருந்து இருப்பதே உங்களுக்கு நலமாயிருக்கும். வசனம் 15. பிதாவினிடமிருந்து நான் கேட்ட சத்தம் உன்னதமானவர், ஆம், உனக்கு பிரியமானவரின் வார்த்தைகளை சத்தியமும் உண்மையுமானவை, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவன் நீ இரட்சிக்கப்படுவான். வசனம் 16. அப்பொழுது என் பிரியமான சகோதரரே, ஒருவன் முடிவு பரியந்தமும் ஜீவனுள்ள தேவன் குமாரனின் எடுத்துக்காட்டாக பின்பற்றி நிலைத்திராவிட்டால் அவன் இரட்சிக்கப்பட முடியாது என்பது இதான் நாள் அறிவின். வசனம் 17.
ஆகையால் உங்களுடைய கர்த்தருக்கு மீட்பெருமானவர்கள் செய்ய போகிறவைகளை நாங்கள் கண்டு உங்களுக்கு சொன்ன காரியங்களையே செய்யுங்கள். நீங்கள் எந்த வாசலின் வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்பது நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவைகளை எனக்கு கட்டளை உள்ளன. நீங்கள் பிரவேசிக்க வேண்டிய சகலவித மனப்புத்திரரும் தண்ணீரிலும் பெறுகிற ஞானஸ்தானமாயிருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் பாவ மன்னிப்பு அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பெறுவதாக இருக்கிறது. வசனம் 18. பின்பு நீங்கள் நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும் நெருக்கமும் இடுக்கமுமான வழியில் இருப்பீர்கள். ஆம், நீங்கள் இந்த வழியை பிரவேசித்து இருக்கிறீர்கள். பிதா குமாரன் ஆகியோரின் கட்டளையின்படியே நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் பெறப்போகிற வழி மூலம் பிரவேசிப்பீர்களானால் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியாக பிதாவையும் குமாரனையும் சாட்சி கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கொண்டீர்கள். 19. இப்பொழுது என் பிரியமான சகோதரரே, நீங்கள் நெருக்கமும் இடுக்கமுமான வழிகளில் அடைந்து பின் எல்லாம் முற்றுப்போட் பெற்ற என்று உங்கள் கேட்கிறேன். இதோ அப்படி அல்ல என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவின் வார்த்தை அவரிடத்தில் உண்டன அசைக்க முடியாத விசுவாசத்தினாலும் ரட்சிக்க வல்லமை உடையவர்களுடைய நற்குணங்களின் முழுமையும் சார்ந்திருக்கமன்றி நீங்கள் இதுவரைக்கும் வராமல் போகிறீர்கள். வசனம் 20. ஆகையால் கிறிஸ்து திட நம்பிக்கையும் பூரணமான நம்பிக்கையும் பிரகாசத்தோடும் தேவனிடத்தில் எல்லா மனுஷரிடத்திலும் அன்போடும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை ருசித்து முடிவரியந்தமும் நிலைத்து நின்று முன்னேறி செல்வீர்களானால் இதோ நீங்கள் நித்திய ஜீவனையே பெறுவீர்கள் என பிதா உரைக்கிறார். வசனம் 21. பின் பிரியமான சகோதரர்களே, எதுவே வழி, எது தவிர வானத்தில் கீழேயே தேவனுடைய ராஜ்யத்தில் மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறு எந்த வழியும் நாமே கொடுக்கப்படவில்லை. இதோ இப்பொழுது கிறிஸ்துவின் உபதேசம் சதா காலங்களிலும் என்றென்றைக்குமாய் ஒரே தேவனாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகியோருடனே ஒரே சத்தியம் உபதேசிக்கிறார். ஆமீன்.